வணக்கம் நேயர்களே. இன்றைய பாட்காஸ்டில் நாம் மனித வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். நாம் எல்லோரும் வாழ்க்கையில் தேடுவது எதை? அமைதியையும் ஆனந்தத்தையும் தானே. ஆனால் அந்த ஆனந்தம் எங்கே இருக்கிறது? இந்த உலகப் பொருட்களிலா அல்லது நமக்குள் இருக்கும் இறைவனிடமா? உபாசனா சாஸ்திரம் மற்றும் வேதாந்தம் என்ன சொல்கிறது என்றால், ஆனந்தம் என்பது பகவானின் வடிவமே ஆகும். ஆனால் மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்ட மாயையில் சிக்கியிருக்கிறோம் என்பதை சில சுவாரஸ்யமான கதைகள், உருவகங்கள் மற்றும் ஆதிசங்கரின் பஜ கோவிந்தம் மூலமாக இன்று சிந்திப்போம். நமது மனம் எப்போதும் புற உலகப் பொருட்களிலேயே சுகம் இருக்கிறது என்று ஒரு பிரமையில் வாழ்கிறது. ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். தொட்டிலில் படுத்திருக்கும் அந்த குழந்தைக்கு மேலே தொங்கும் ஒரு கிளுகிளுப்பையை பார்த்தால் ஆனந்தம் கிடைக்கிறது. யாராவது ஒரு சாக்லேட் கொடுத்தால் ஆனந்தம் கிடைக்கிறது. இப்படி பொருட்கள் மூலமாகவே சுகம் வருகிறது என்ற எண்ணம் நம் பிறப்பிலிருந்தே ஒட்டிக்கொண்டு விடுகிறது. இதைத்தான் சாஸ்திரம் அழகாகச் சொல்கிறது. மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோக. மனிதர்களின் பந்தத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் மோக்ஷத்திற்கும் விடுதலைக்கும் மனமே காரணமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, முற்காலத்தில் பெரிய முனிவர்கள் கூட மரத்தடியில் அமர்ந்து சத்சங்கம் செய்தார்கள். ஆனால் இன்று நாம் ஒரு ஏசி காரிலோ அல்லது ஏசி அறையிலோ இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நாம் அந்த வசதிகளுக்கு அடிமையாகிவிட்டோம். இதுவே ஒரு வகையான பந்தமாகும். சரி, இந்த உலக பந்தங்கள் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு மடத்திற்கோ அல்லது ஆசிரமத்திற்கோ சென்று தியானம் செய்து நிம்மதியாக இருக்கலாம் என்று ஒருவன் அங்கு சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அங்கும் அவனுக்கு வேலை கொடுக்கப்படும். மடத்தின் கட்டிட வேலைகளை கவனித்துக் கொள்ளச் சொல்வார்கள். கண்ணை மூடி தியானம் செய்யலாம் என்றால் அவன் மணக்கண்ணில் செங்கல்லும் இன்ஜினியரும் தான் வருவார்கள். அதிலும் குறிப்பாக நள்ளிரவு 12:30 அல்லது 1 மணிக்குத்தான் கட்டிடத்திற்கான மண்ணும் கல்லும் லாரியில் வரும். தூக்க கலக்கத்தில் எழுந்து போய் தரமில்லாத மண்ணை பார்த்துவிட்டு கடைக்காரனிடம் சண்டைக்கு போக வேண்டியிருக்கும். அது மட்டுமா? உலக சுகங்களை விட்டுவிட்டு வந்தாலும் மடத்தில் கிடைக்கும் பஞ்சாமிர்தம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை போன்ற விஷய சுகங்களில் மனம் மீண்டும் ஈர்க்கப்படும். ஆக மனம் எங்கு சென்றாலும் தனது ஆசைகளை உருவாக்கிக் கொண்டேதான் இருக்கும். இன்னொரு வேடிக்கையான உலக இயல்பை பாருங்கள். 82 அல்லது 83 வயதான ஒரு முதியவர் தனக்கு சொந்தமில்லாத ஏதோ ஒரு சொத்துக்காக சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவார். அந்த வழக்கில் தீர்ப்பு வந்து சொத்து கைக்கு கிடைக்கும்போது அவர் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டார். அமெரிக்காவுக்கோ அல்லது அர்ஜென்டினாவுக்கோ இறந்து சென்றிருப்பார். ஆனாலும் மனித மனம் அந்த ஆசையை விடுவதில்லை. அதேபோல உத்திரப்பிரதேசத்தில் பூமியின் அடியில் 3000 டன் தங்கம் இருக்கிறது என்று ஒரு வதந்தி வந்தால் 3000 டன் இல்லையாம், 30,000 டன்னாம் என்று தனக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத ஒன்றை நினைத்து மனிதர்கள் கற்பனை செய்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆன்மீகத்திலும் கூட இப்படிப்பட்ட அறியாமை இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரம் வெடித்துவிட்டது என்று எங்கோ ஒரு அறிவியல் செய்தியை படித்தால், ஐயோ, சிவபெருமானின் நட்சத்திரமான திருவாதிரைக்கு ஏதாவது ஆகிவிடுமா என்று எதற்கெடுத்தாலும் பயப்படும் மனநிலையை நாம் பார்க்கிறோம். இந்த அறியாமையை, இந்த மாயையை எப்படி தகர்ப்பது? இதற்காகத்தான் ஆதி சங்கராச்சாரியார் பஜ கோவிந்தம் என்ற ஒரு அற்புதமான நூலை அருளினார். இதற்கு மோக முற்கரகா என்றொரு பெயரும் உண்டு. முற்கரம் என்றால் சம்மட்டி என்று அர்த்தம். அதாவது நமது மனதிலிருக்கும் மோகத்தை, மயக்கத்தை சம்மட்டியால் அடித்து உடைப்பது போல இந்த உபதேசங்கள் அமையும். தஞ்சாவூர் பெரிய கோயில் அல்லது திருவக்கரை கோயில் போன்ற பிரம்மாண்டமான கோயில்களை எப்படி கட்டினார்கள் என்று யோசித்துப் பாருங்கள். இறந்து போன எருமை மாட்டின் தோலை பதப்படுத்தி அதில் பெரிய வரைபடங்களை, மேப் வரைந்து அளவுகள் குறித்து ஒரு உளியை வைத்து சம்மட்டியால் பலமாக அடித்து பெரும் பாறைகளை உடைத்துதான் அந்த பிரம்மாண்டமான கோயில்களை உருவாக்கினார்கள். அதேபோல நமது மனதில் உறைந்து போயிருக்கும் உலக ஆசைகள் என்ற பாறையை உடைக்க வைராக்கியம் என்ற சம்மட்டியடி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த உடம்பு நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். திருக்குறளில் திருவள்ளுவர் இதை மிக அழகாக உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்கிறார். அதாவது இந்த உயிர் உடம்பிற்குள் ஒரு ஒண்டு குடித்தனம் போலத்தான் இருக்கிறது. ஒரு சிறிய ஸ்டோர் ரூமில் கீழே 15 குடும்பங்கள், மேலே 15 குடும்பங்கள், அனைவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கழிப்பறை, ஒரே ஒரு பாசி படிந்த கிணறு. இப்படிப்பட்ட நெருக்கடியான இடத்தில் ஒருவன் தற்காலிகமாக வாழ்வது போலத்தான் இந்த உயிரும் நமது உடம்பிற்குள் எங்கோ ஒரு மூலையில் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காலம் செல்லச் செல்ல இறப்பிற்கு பிறகு புதைப்பதற்கு கூட இடமில்லாமல் கார்களை நிறுத்துவது போல அடுக்குமாடி மல்டி ஸ்டோரி சமாதிகள் வரப்போகிறது. அக்காலத்தில் கிராமங்களில் பிளேக், வைசூரி, ஸ்மால் பாக்ஸ் போன்ற கொள்ளை நோய்கள் வரும்போதும் சரி, இக்காலத்தில் வந்த கொரோனா போன்ற கொள்ளை நோய்களின் போதும் சரி, பல உயிர்கள் ஒரேடியாக பறிபோனதை நாம் பார்த்தோம். அன்று மக்கள் ஊர் முழுவதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக்கொண்டு வீதி வீதியாக வருவார்கள். இவையெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், இந்த உலகமும் உடம்பும் நிரந்தரமல்ல என்பதே. இறுதியாக மதத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் நாம் அடித்துக்கொள்வது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதையும் உணருங்கள். கோயில்களில் நடக்கும் கும்பாபிஷேகத்தின் உண்மையான தத்துவம் என்ன தெரியுமா? இதற்கு சாஸ்திரத்தில் மகா சாந்தி கர்மா என்று பெயர்.
எங்கும் வியாபித்திருக்கும் ஆகாய தத்துவம், வாயு தத்துவம் மற்றும் அக்னி தத்துவத்தை வேத மந்திரங்கள் மூலமாக ஒரு குடத்திற்குள், கும்பத்திற்குள் உள்ள ஜலத்தில் அடக்கி அதை விமானத்தின் மீது ஊற்றுவதே கும்பாபிஷேகம். இவ்வளவு ஆழமான தத்துவத்தை விட்டுவிட்டு நாம் தேவையில்லாமல் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே நேயர்களே, ஆதிசங்கரர் தன் நெஞ்சை பார்த்து கூறுவது போல நாமும் நம் மனதிடம் கூற வேண்டும். பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலேனகினகி ரக்ஷதி டுக்ருங்கரணே. ஓ அறிவற்ற மனமே, மரணம் உன்னை நெருங்கும்போது நீ கற்ற வித்தைகளோ சேர்த்த பணமோ மற்றவைகளோ உன்னை காப்பாற்றாது. ஆகையினால் ஒவ்வொரு கணமும் நிலையில்லாத இந்த உடம்பை நம்பாமல் நிலையான இன்ப வடிவான இறைவனை, கோவிந்தனை நினைத்துக் கொண்டே இரு. உலகக் கடமைகளை பொறுப்புடன் செய், ஆனால் மனதை எப்போதும் பரமாத்மாவிடம் நிலைநிறுத்து. இந்த சிந்தனையோடு இன்றைய பாட்காஸ்டை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கையை புரிந்து வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோம்.